Hello, hi, welcome to another new episode to Monospo Bakran Talks. And in the episode, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ எஸ் ஐ எம் கோயிங் டு டிரைவ் தி ஆல் நியூ Hyundai Alcazar 2021. அண்ட் எங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் அ 6-seater த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். எஸ் அண்ட் ஃபர்தராக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு wear your seat belts. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி ஆல் நியூ Hyundai Alcazar 2021. அண்ட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே கால் இட் தி கேஸ்கேட் கிரில்லுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கேஸ்கேட் கிரில்லில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த டாப் அண்ட் வேரியண்ட், அதாவது சிக்னேச்சர் வேரியண்ட் Hyundai Alcazarல நவ் இட் ஆல்சோ கம்ஸ் வித் 360-degree கேமரா. அப்படியே இந்த சைட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் சிமிலர்லி கிவ்ஸ் அ லுக் லைக் அ Cretaனே சொல்லலாம். ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது யூ ரியலி can't feel if it's a Creta or an Alcazar. Probably in case if you really come little closer, I think you'll find that it's a Creta or an Alcazar. With me I have the all new Hyundai Alcazar sensor key with me. So every time whenever you unlock the all new Hyundai Alcazar, it welcomes you with the pedal lamp. Yes, and wondering where's the pedal lamp? Okay, so probably I can see over here it says Hyundai and it greets me with their beautiful logo. And this pedal lamp now comes starting from the second variant, and now with us we have the signature variant. இந்த வண்டியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஸோ பிக். ஐ மீன் Cretaவோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் த சைஸ் இஸ் பிகம் பிக் பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூ ஆல்சோ நவ் கெட் அ தேர்ட் ரோ சீட்டிங். அதாவது யூ ஹேவ் அன் ஆப்ஷன் 6-seater or else a 7-seater ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்த Hyundai Alcazarல வந்து நீங்கள் வந்து ஆப் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி த ப்ரைஸஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். அண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் டிரைவிங் தி சிக்னேச்சர் வேரியன்ட் விச் இஸ் அ டாப் எண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து இந்த டோர் ஹேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அ டச் பட்டன் டு ஓப்பன் த டோர், அன்லாக் த டோர். அண்ட் அப்படியே நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா வந்து யூ ஆல்சோ ஹேவ் எல்இடி டெயில் லேம்புன்னு சொல்லுவாங்க, விச் நவ் கம்ஸ் வித் தி ஹனிகோம். இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவ் இட் லுக்ஸ் லைக் ஹனிகோம். ஸோ அதுவும் வந்து டியூரிங் த நைட் டைம்ஸ் இட் வில் பி ரியலி விசிபிள் இந்த ஹனிகோம் சொல்லுவாங்க. அண்ட் ஹியர் யூ கோ, இட்ஸ் தி சிக்னேச்சர் variant that we are driving, the all new Alcazar. And very good bold alphabets from Hyundai which says Alcazar. I think this is now pretty much now a standard across all the cars in different companies, I would say. Yes, and over here also now you have a back camera with all the sensors at the back. Hyundai Alcazar second variant வந்து பார்த்தீங்கன்னா வந்து over here they provide alloy wheels, 18-inch alloy wheels. So really great design, but I'm not a big fan of this design சொல்லலாம். So I think they could have done little more better ன்னு சொல்லலாம். And அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த Hyundai Alcazarல வந்து now you also get a footboard wherein it helps you to get inside the car. So now I'm sitting in the second row of the Hyundai Alcazar. I find it really spacious. It's good for tall people to sit in. I find myself really comfortable. Actually to my height I've adjusted the seat position and it's really good. I have enough knee room out over here and also enough of head space. I find the second row is really good to occupy. And when I have a look at the third row seating, I don't think so I'll really fit in the third row. Probably I would recommend the kids could really sit at the back and enjoy the long drive with their parents. In the top variant of the Hyundai Alcazar, the signature variant, I am actually having a great feel sitting in the second row. And apart from that, in this top end variant now you get 8 USB to charge all your smartphone device. And apart from that, in this second row seating of a 6-seater variant that I am now, you also have a wireless charging where you can keep your smartphone device and you can charge. And also you have great cup hold
features out over there. And apart from that, you also have you can also keep any small knickknacks, and you have a USB option. And over here at the back for the second row, there is a good AC throw at the back. And also another feature what I really like is during my long drive, I can really push this, keep my iPad, and I can just keep watching movies on the iPad. And I'm really liking the second row. So I would give a thumbs up to the team. So whoever has been created this in terms of design and quality of space. So now let's start talking about the interiors on the all new Hyundai Alcazar 2021. So with me I have the automatic petrol variant. Actually the overall look and feel in the interior is actually really good, and the steering wheel especially, it really gives me the comfort to drive during the long drives. I like the sporty finish, and the leather quality is also really good, and it gives us the sporty mode with the pedal shifts actually. And I find all the controls are really built in the steering wheel. அது மட்டும் இல்லாம வந்து in front of me I have another 10-inch display where it actually gives me cool graphic styles. Also with the turn indicators left or right, now I can actually look in what is really coming to my left or right. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து they call it as a blind spot. அதாவது உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டியூரிங் நீங்கள் வந்து திரும்பும்போது லெஃப்ட் ஆகட்டும் இல்லை ரைட் ஆகட்டும், நவ் the camera is also built in the mirrors. ஸோ அதுக்கேற்ற மாதிரி when you use the indicators like left or probably right, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து now the display will be displayed in front of you, and with that you can really judge what is coming towards your left and what is coming towards your right. Actually that's a great feature to me, and I'm really liking the display which is actually in front of me. When I talk about the center console, it's actually, I find loads of features in the center console of the touchscreen out over here, and it gives you a default map, and with this everything out over here, it gives you the phone, blue link features and everything. I see it's very packed, and also I can also change the center display out over here. So for that I can go to the cluster, select theme, and according to the different themes, my center display of the it gets changed automatically out over there. And with different themes, this graphic display that I see in front of me, it's actually really amazing, and they have built really good. In this Hyundai Alcazar, the Blue Link now comes with almost 50 plus features which can also be controlled with the help of your mobile device. And also I'm now going to control the Blue Link which is actually in front of me on the 10-inch display, and I'm now going to open the sunroof. Let's see how it's going to open now. Hello Blue Link, open the sunroof. Opening the sunroof. Opening. There you go. So now opening the sunroof, it's just with the help of a voice command, and now I'm going to close the sunroof with the help of the Blue Link voice command. Hello Blue Link, close the sunroof. Closing the sunroof. Here you go. The sunroof gets closed with the help of your voice command. And apart from closing the sunroof, now you have almost 50 plus features which is been enabled, and with the help of your smartphone device also, even you can start the car, and you can even control the cooling inside the car. So by the time you get in the car with this help of the Blue Link technology, your life is actually really short. In the Hyundai Alcazar 2021 model they have actually given a great space in a Sololam. So when I open the back, so I really get almost 180 liters of space, and in case if you really want to increase the
space, and probably if you're traveling as a family for a long drive, it's simple. So you can just fold the seats, and now you get almost 580 liters of boot space, which is actually really flat. So now let's see what the all-new Hyundai Alcazar gives in terms of the engine options. Now I'm going to take you for a very short drive. But before that, don't forget to buckle up your seat belts, because seat belt is always a necessary during the drive. And now let's go. And yeah, I'm going to take you for a shorter drive. And during your every start, now you can find the camera, which is enabled for a very short period of time. And once you slowly raise your speed and all your doors are getting locked, the display is off, and now the driver can actually really concentrate on the drive. To my knowledge, it's giving almost 14 kilometers mileage, and so far I'm really loving the drive. And வெளிய இருக்கிற noise எதுவுமே it's very bad. I'm not hearing anything as per now. So I would really recommend you all to go for the all new Hyundai Alcazar. The build quality and the interior space, everything is really good. Ninga Chennai la irundha, in case if you want to have their test drive of the Hyundai Alcazar, so you can come to Hyundai Motor Plaza Chennai, which is actually their showroom out over here. All the employees are really friendly, and they are currently giving the test drives to drive, and நீங்களும் drive பண்ணிட்டு இந்த வண்டியை நீங்க really experience பண்ணலாம். I think we have actually come to the end of an episode. I hope you really like this episode, and if you really like, don't forget to hit the like button, and don't forget to share it to your friends and family. And as I say in every video, don't forget to wear your seat belts, because whenever you drive, seat belts are really important. Yes, because it can actually save your life. And don't forget to keep yourself safe, and get yourself vaccinated. I'll catch you in another episode. Until then, this is Manoj Prabhakaran. Bye bye.